தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கோவை கிணத்துக்கடவு பக்கத்தில் ஒரு வித்தியாசமான கொலை. வித்தியாசமான கொலைன்னா என்ன? அது என்ன உயிரை எடுக்கிறதுல என்ன வித்தியாசம் கேட்கலாம். உயிரை எடுக்கிறதுல வித்தியாசம் இல்லை, உயிரை எடுத்ததுக்கு அப்புறம் நடந்த நிகழ்வு தான் ஒரு வித்தியாசமான நிகழ்வு. அஸ்வின் விக்னேஷ் அப்படின்னு 2 பேர் மிகப்பெரிய நெருங்கிய நண்பர்கள். எந்த அளவிற்கு அஸ்வினும் விக்னேஷும் நெருங்கிய நண்பர்கள் அப்படின்னா, விக்னேஷ் வீட்டில் தான் தம்பி அஸ்வினே தூங்குவான். அஸ்வின் அவங்க வீட்டுக்கு கூட போக மாட்டான். வேலை முடிச்சுட்டு அவன் என்ன வேலை பார்த்ததா சொல்கிறாங்கன்னா, ஒரு சிலர் சொல்கிறாங்க கல் உடைக்கும் வேலைன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் வேலி அமைக்கிற வேலைங்கிறாங்க. ஒரு வேலை வேலி அமைக்கிறதுக்கான அந்த குத்துக்கல்னு சொல்லுவோம் இல்லையா, அதை உடைக்கிற வேலையாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி வேலை பார்க்கக்கூடிய அஸ்வின் வேலை முடிஞ்சு தன்னுடைய வீட்டுக்கு போகாமல் இரவில் விக்னேஷோட சேர்ந்து மது அருந்திட்டு விக்னேஷ் வீட்டிலேயே தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முதல்ல இது எந்த மாதிரி போக்குன்னு தெரில, அதை பற்றி நம்ம பின்னால் வருவோம். அஸ்வினும் விக்னேஷும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருக்கும்போது மாதேஷ் அப்படிங்கிற பையனும் இன்னொரு 16 வயது சிறுவனும் இவங்க 2 பேரோடையும் நெருங்கி பழகுறாங்க. அஸ்வினுக்கும் விக்னேஷுக்கும் 22 வயசு, மாதேஷுக்கு 21 வயசு. இன்னொரு 16 வயது சிறுவன்றாங்க. இப்போ வரைக்கும் அவனுடைய பெயரை சொல்லலை. அது அவனுடைய வாழ்க்கையை பாதிக்கும்னா, இல்லை சட்ட ரீதியாக அந்த பெயரை சொல்லக்கூடாதுன்னா, இல்லைன்னா அவன் மைனருங்கிறதுனால அவன் பெயர் வெளியே வராமல் இருக்குதான்னு தெரியல. ஆனால் 16 வயது சிறுவன் மட்டும் சொல்கிறாங்க. அப்போ அஸ்வின் விக்னேஷ் நெருங்கிய நண்பர்கள். இவர்களோடு சேர்ந்து அந்த மாதேஷும் 16 வயது அந்த சிறுவனும் 4 பேருமா சேர்ந்து தொடர்ச்சியாக தினமும் மது அருந்துவது பழக்கம் போல். இந்த மாதிரி சூழலில் திடீர்னு ஒரு நாள் எப்பயும் போல் அஸ்வின் விக்னேஷ் வீட்டிலே தூங்கிடுறான். காலையில் விக்னேஷ் எந்திரிச்சு பார்க்கும்போது அஸ்வின் கொலை செய்யப்பட்டிருக்கான். அவனுக்கு தெரியறதுக்கு முன்னாலேயே இது மற்றவங்களுக்கெல்லாம் விஷயம் தெரிஞ்சு வந்துடுறாங்க. கொலை எப்படி நடக்குது அப்படின்னா, அதிகாலை 3 மணிக்கு நடந்ததாக சொல்லப்படுது. அதிகாலை 3 மணிக்கு என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த 16 வயது சிறுவனும் இந்த மாதேஷும் சேர்ந்து விக்னேஷ் வீட்டுக்குள்ளே அந்த அஸ்வினை கழுத்து அறுத்துருக்கான், வயிற்றுல குத்திருக்காங்க, சுத்தியில வச்சு தலையிலையும் நெஞ்சிலையும் சுத்தியில வச்சு நொறுக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட எந்த விதத்திலையும் பொழைச்சிடக்கூடாது, குத்துயிரும் குலையுயிருமா அவனை யாரும் கூட்டிகிட்டு போய் காப்பாற்றிடக்கூடாதுங்கிறதுல இந்த மாதேஷும் அந்த 16 வயது சிறுவனும் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்கிறது இந்த கொலை நடந்த இந்த விதத்திலிருந்து தெரியுது. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். அது எப்படி கழுத்தை அறுத்தான், சுத்தியில வச்சு அடித்தான், வயிற்றுல குத்துனான், நெஞ்சில சுத்தியில வச்சு அடித்தான், அதை இந்த 16 வயசு சிறுவனும் மாதேஷும் தான் செஞ்சான் அப்படின்னு எப்படிப்பா சொல்கிற அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி உங்களுக்குள்ளே வரும். எப்படி தெரியுது அப்படின்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, கழுத்து அறுத்து வயிற்றுல குத்தி சுத்தியில் எடுத்து தலையிலையும் நெஞ்சிலையும் சுத்தியில வச்சு அடித்து கொன்னான்னு சொல்கிறேன் இல்லையா, இதை வீடியோவாகவே எடுத்திருக்காங்க. இதை மாதேஷ் எடுத்தானா, இந்த 16 வயசு அந்த பையன் எடுத்தானா, இல்லை மாதேஷும் இந்த 16 வயசு பையனும் அவனை கொலை பண்ணும் போது ஒருத்தன் இருந்து எடுத்தானா, அது தெரியல. ஆனால் இது அனைத்தும் காணொளியாக்கப்பட்டிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, கொலையை எவ்வளவு அழகா அருமையா எந்த சலசலப்பும்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த நான் சொன்ன விதத்தில் கொலை அந்த அஸ்வினை கொலை பண்ணதற்கு பிறகு இந்த மாதேஷும் அந்த 16 வயது சிறுவனும் அந்த பிணத்துக்கு பக்கத்திலேயே உட்காந்து தங்களுடைய வாயில கத்தியை வச்சுக்கிட்டு செல்ஃபி எடுத்திருக்கான். எதோட? கொலை செய்யப்பட்ட அந்த பிணத்தோடு சேர்ந்து இந்த மாதேஷும் 16 வயது சிறுவனும் செல்ஃபி எடுத்து. அப்போ பாருங்க எந்த அளவிற்கு கொலை செய்வது என்பது சாதாரண விஷயம் ஆயிடுச்சுன்னு. வீடியோ எடுத்து செல்ஃபி எடுத்து அது என்ன பண்ணியிருக்கான், நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனுப்பியிருக்கான். யாருடைய நண்பர்கள்? அஸ்வினுடைய நண்பர்களுக்கும் அஸ்வினுடைய உறவினர்களுக்கும் அனுப்பியிருக்கான். எப்ப? இரவு இல்லை என்றால் அதிகாலைன்னு வைங்களேன். 3 மணிக்கு நடந்திருக்குங்கிறாங்க. அதிகாலை 3 மணிக்கு ஒரு கொலை நடந்தாலே, கழுத்தில் அறுபட்டிருக்கு, வயிற்றுல குத்துப்பட்டிருக்குனாலே, அந்த கொலையானவனுக்கு சம்மந்தப்பட்டவர்கள் அதை கற்பனை செய்து பார்த்து அலறி துடிப்பாங்க. என்ன பாடுபட்டிருப்பானோ இந்த கழுத்தை அறுக்கும் போது, இந்த வயிற்றுல குத்தும் போது, சுத்தியில வச்சு நெஞ்சிலையும் மண்டையிலையும் அடிக்கும் போது என்ன பாடுபட்டிருப்பானோன்னு கற்பனையில தன்னால தவிப்பாங்க. அந்த கொடூரமான அந்த வழியை அவங்களுக்கே வந்த மாதிரி நினைச்சு. ஆனா அதை வீடியோவாவே எடுத்து அனுப்புறான் அப்படின்னா, ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க. அந்த நண்பர்களும் அஸ்வினுடைய உறவினர்களும் அதை பார்க்கும்போது என்னம்மா அவங்க மனம் பதபதப்பா இருக்கும்னு ஒரு நிமிஷம் நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியும். இத்தனையும் நடந்தது எப்படி தெரியுமா? மது. இந்த 4 பேரும் தினமும் சேர்ந்து குடிக்கிற மது
கடைசியில் அந்த மாதேசும் அந்த 16 வயது சிறுவனும் மது அருந்தி விட்டு தான் இதை செய்திருக்க முடியும். இல்லைன்னா இவ்வளவு கணக்கச்சிதமா ஏதோ பிராய்லர் கோழி என்ன இருக்கிற மாதிரி, இந்த பிராய்லர் கோழி கடையிலெல்லாம் பார்த்தோம்னா சரக்குன்னு அறுத்தறுத்து உள்ளே போடுவான் அந்த ட்ரம்முக்குள்ள. அப்படி ஒரு சாதாரண விஷயமாயிருச்சு கொலைகள். இன்னைக்கு இந்த கொலைதான் கிடையாது, இன்றைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா கொலைகளும் ஏதோ பிராய்லர் கடையில் கோழி கழுத்தறுத்து போடுற மாதிரி நடந்துகிட்டு இருக்குங்கிறதா உண்மை. அப்ப அந்த மது அருந்திய அந்த போதையில தான் இது நடந்திருக்குது. இன்றைக்கு நடக்கக்கூடிய எண்ணற்ற குற்றங்களை பாருங்க, எண்ணற்ற கொலை கற்பழிப்புகள் அனைத்தும் மதுவால், மதுவுடைய மயக்கத்தால், மதுவுடைய போதையால் நடக்குது. இப்ப இன்னொன்று கூட நடந்திருக்குது. இன்னொரு இடத்துல கூட இதே போல ஒரு பையனை வந்து போடிக்கு பக்கத்துல கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு கொண்டிருக்காங்க. அதுவும் மது போதையில தான் நடந்திருக்குது. 12,000 ரூபாய் மேட்ரு, வெறும் 12,000 ரூபாய்க்கு ஒருத்தருடைய பைக்கை ஒருத்தர் எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஜெயக்குமார்ங்கிறவன் எடுத்துட்டு போய் என்ன பண்ணிட்டான், போதையில போய் போலீஸ்ல மாட்டிடுறான். போலீஸ்ல மாட்டினோடையும் 12,000 ரூபாய் ஃபைன் ஆயிருது. அப்ப பைக்காரனே என்ன பண்றான், விக்னேஷ்ங்கிறவன் ஆகா நம்மளே கட்டிடும்டா நம்ம பைக்கடான்னு கட்டிடுறான். திரும்ப உட்காந்து சரக்கடிக்கும் போது இந்த காசை கேட்கும் போது நடந்த சண்டையில ஹரிபாபுங்கிறவனும் இந்த விக்னேஷ்ங்கிறவனு சேர்ந்து ஜெயக்குமார்ங்கிறவனு கொண்டு போய் கிணத்துல தள்ளி விட்டு கொண்டாங்க. இது எதில் நடக்குது, மதுல தான் நடக்குது. முதல்ல இந்த அஸ்வின் கொலையில பாருங்க, கழுத்தறுத்து கொண்டிருக்காங்களே, வீடு மாறி அவன் தூங்குறதுக்கு முதல்ல பெற்றோர்கள் அனுமதிக்கலாமா? மதுவை குடிப்பதற்கு முதல்ல பெற்றோர்கள் அதற்கான ஆலோசனை அறிவுரைகளை விடுங்க, வீட்டில் விடுங்க, பள்ளிக்கூடங்களையாவது சொல்லி கொடுத்துருக்கலாம்ல. இன்னைக்கு பள்ளிக்கூடங்கள்ல நல்லொழுக்கங்கள்லாம் கிடையாது, நல்லொழுக்க பாடங்கள்லாம் கிடையாது. ஏன்னா அங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு இருக்கிற வேலையே பார்க்க முடியல, பாடங்களே நடத்தி முடிக்க முடியல. இதுக்கு அப்புறம் வந்து நீ சென்சஸ் எடுக்கப்போ, நீ எலெக்ஷன் டியூட்டிக்கு போ, நீ அதுக்கு போ, இதுக்கு போ, இப்படி எழுது, அப்படி பேர் வாங்கு, இப்படி வாட்ஸ்அப்ல போடு, இதை செய்ய அதை செய்யு, கற்பிக்கிற வேலையை தவிர மற்ற எல்லா வேலையும் கொடுக்குறாங்க இன்னைக்கு. இதுல எப்படி இவங்க மாணவ மாணவியர்களுக்கு எங்கிட்டு நல்லொழுக்கத்தை சொல்லி தர்றது? இன்னைக்கு மது, அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடு மாதிரி தூங்கினதை முதல்ல வந்து அஸ்வின் வீட்டில் ஆரம்பத்துல இருந்தே கண்டிச்சிருந்திருக்கணும். இன்னைக்கு சட்டம் பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு அழகா நேர்த்தியா கொலை செஞ்சு வீடியோல பதிவு செய்யறான்னா இன்னைக்கு சட்டம் எந்த அளவிற்கு குற்றவாளிகளை பாதுகாக்குதுன்னு பாரு. சட்டங்கள் கடுமையாகாமல், சட்டங்கள் சரியாக நடக்காமல், நீதிமன்றங்கள் சரியான தீர்ப்பு வழங்காமல் இது போன்ற குற்றங்கள் நடக்காமல் இருப்பதை தவிர்க்க முடியாது. அவனுக்கு என்ன தெரியும் தெரியுமா, சட்டத்திற்கு முன்னால் கொலையா எத்தனை கொலை செய்தாலும் பரவாயில்ல, போய் நின்னோம்னா ஜாமீன் வாங்கிடலாம். 10 நாள் 15 நாள் 20 நாள் வாங்கிடலாங்கிறத தவிர வேற எந்த தைரியம் இருக்கிறதா தெரியல. மொத்தத்தில் இந்த காணொலியிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது, மது சட்டங்களுடைய அந்த வழக்குகள், அதனுடைய தீர்ப்புகள் மிக கடுமையாக இருக்கணும், குற்றங்களுக்கான தண்டனை கடுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த விஷயத்திலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிறதா இருக்குது. இது போன்ற சமூகம் சார்ந்த விஷயங்களை நாம் கேட்கணும், அறிந்து கொள்ள வேண்டும். இது நமக்கு நடக்குதோ, நமக்கு பக்கத்தில் நடக்குதோ, ஆனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன, நாம நம்முடைய பிள்ளைகிட்ட, நம்ம தம்பி தங்கைகள்கிட்ட எப்படி நம்ம நடந்துக்கணும், இப்படிப்பட்ட விஷயங்களிலிருந்து நாம் எப்படி தப்பிச்சு போய்க்கலாம் அப்படிங்கிறதை கற்கக்கூடிய காணொலியாகத்தான் இது இருக்க வேண்டும். அப்படித்தான் இந்த காணொலியுமே அமைக்கப்படுகிறது. இது போன்ற சமூகம் சார்ந்த, சமுதாயம் சார்ந்த அறிவுபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள முத்தமிழ் முரசை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது முத்தமிழ் முரசு. நன்றி, வணக்கம்.